அனைவருக்கும் வணக்கம். ஒரு அவசரமான பதிவு. நேற்று நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரன் வந்து அங்கே வேலை பார்க்க வந்தான். அந்த பையன் வந்து பகலில் வந்து காலேஜ் படிச்சுட்டு மாலை நேரங்களில் வந்து அந்த உணவு கடையில் வந்து வேலை பார்க்குறான். அந்த பையன் ரொம்ப வறுமையான குடும்பம். நீண்ட தூரமாக நடந்து வந்து அந்த கடைக்கு வேலைக்கு வரான். சைக்கிள் கூட இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னான் அந்த பையன். அந்த கடைக்கு வர்றதுக்கும் ரொம்ப தாமதமாகிடுது. அந்த கடை வேலையும் கெட்டு போயிடுது அந்த பையனால். அப்படி இருக்கையில் நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா போதும் நான் சொன்னேன். அந்த பையன் சொன்னான், இந்த பதிவு பார்க்குறவங்க கண்டிப்பாக இதுக்கு எவ்வளோ செலவு செய்றீங்க, பிறந்த நாள் கல்யாணம் நாள் 5000 10,000 இப்படி அதிகமாக செலவு பண்ணுறீங்க. இது போன்றவர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு புண்ணியமாக இருக்கும், உங்களுக்கு தர்மம் செஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த பையனுக்கு உதவி செஞ்ச நம்பிக்கையில் அந்த நான் பதிவு போடுறேன். அந்த பையன் முகத்தை காட்ட வேணாம்னு சொல்லிட்டேன். நான் சின்ன வயசு பையன், சங்கடமாக தெரியும் சொல்லிட்டான். நான் ராமநாதபுரத்தில் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் அந்த சைக்கிள் வாங்கி தர சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா அந்த பையனை நேரடியாக கூப்பிட்டு வரேன். நீங்களே நிறைய வந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வாங்கி தர சொல்லி பணம் அனுப்புனீங்கன்னா பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கான பதிவை தனிப்பட்ட முறை உங்களை அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப உதவியாக இருக்கும். தயவுசெய்து இந்த பதிவை கடந்து போயிட வேணாம். உதவி செய்யக்கூடியவங்க என்னுடைய நம்பரை நான் பதிவு செய்கிறேன். அது என்னோடய வாட்ஸ்அப், அதனுடைய ஜிபே நம்பர் தான். இல்லை நீங்கள் நேரடியாக வரதா இருந்தாலும் அந்த நம்பரை என்னை கனெக்ட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன். வணக்கம் நண்பர்களே.